ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இப்போ எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா பெசன்ட் நகர் பீச்சில் தான் இருக்கோம். ஸோ இங்கே வந்தோடனே ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஐ ஆம் மேட் ஆஃப் சென்னை அப்படின்னு சொல்லிட்டு ஹிந்துவில் வந்து வச்சுருந்தாங்க. அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா எல்லோரையும் உட்கார வச்சு ஒரு ஃபோட்டோ ஒன்று எடுத்துக்கிட்டோம். அதன் பிறகு வந்து பார்த்தீங்கன்னா பசங்க எல்லாம் போயிட்டு நேரடியாக மணலில் போயிட்டு விளையாடுறதுக்கு உக்காந்துட்டாங்க. ஸோ மணலில் உட்காந்து அவங்க இஷ்டத்துக்கு உட்காந்து ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா கை கால் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா மணல் ஆக்கினாங்க. ஸோ அவங்க வந்த பர்பஸே வந்து பார்த்திங்கன்னா அந்த மணலில் வந்து சொப்புங்கள்லாம் எடுத்துன்னு வந்துட்டாங்க வீட்டிலேருந்தே. அந்த சொப்புங்களை வச்சு விளையாடணும் அப்படின்றது தான். வந்தவொடனே அவங்களுக்கு வந்து மணலை பார்த்தோன்னே ஒரு குஷி அவங்களுக்கு. ஸோ ஜாலியாக உட்காந்து மணலில் எல்லோரும் விளையாடிட்டு இருந்தாங்க. ஸோ அதன் பிறகு வந்து பார்த்திங்கன்னா எல்லோரும் கடல்கிட்ட, அதாவது பீச்சுக்கிட்ட உள்ளே கடலாண்ட போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டு அங்கேருந்து எல்லாருமே கடலாண்ட போனோம். ஸோ கடலாண்ட போனோடனே தண்ணியை பார்த்தோன்னே அவங்களுக்கு எல்லாம் ஒரே குஷி. ஸோ தண்ணியில் காலை மட்டும் நினைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போனோம். ஆனால் எல்லாமே என்ன பண்ணிட்டாங்கன்னா உட்காந்து விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க தண்ணியில். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டோம். இந்த பாருங்க உட்காந்து ஜாலியாக விளையாடிட்டு இருக்காங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா எல்லாருமே போயிட்டு தண்ணியில் நின்று ரொம்ப நேரம் ஆட்டம் போட்டுகிட்டே இருந்தாங்க. அங்கேருந்து அவ்வளோ சீக்கிரம் அவங்க யாரும் கிளம்பவே இல்லை. கிளைமேட்டும் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்தது. நாங்கள் வரும்போது நல்லா வெய்ய காஞ்சிகிட்டே இருந்தது. ஆனால் அதன் பிறகு கொஞ்ச நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வந்து பார்த்திங்கனாக்கா மேகம் வந்து லைட்டாக வந்து சூரியனை மறைச்சி வந்து பார்த்திங்கன்னா க்ளவுடாக இருக்கிற மாதிரி இருந்தது. ஸோ கிளைமேட் நல்லா இருந்தது. அந்த கடல் அலைகளுக்கும் கடல் காற்றுக்கும் வந்து பார்த்திங்கனாக்கா லொக்கேஷன் சூப்பராக இருந்தது. ஸோ பார்த்திங்கன்னா தெரியும், சுற்றி வந்து பார்த்திங்கன்னா மேகங்கள் வந்து இருக்குது. கொஞ்ச நேரத்தில் பார்த்திங்கன்னா சுற்றி கரை கட்ட ஆரம்பிச்சிச்சு. இங்கே பாருங்கள் எவ்வளோ மேகம், கருமேகம் இருக்குது. ஸோ சுற்றி பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா கவர் பண்ணிடுச்சு. ஸோ மழை வர போதும் அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் உடனே அங்கேருந்து வேகமாக வந்து கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பணும். ஸோ அங்கே இருந்து நேராக வந்து பார்த்திங்கனாக்கா பஸ் ஸ்டாப்புக்கு வரலான்னு சொல்லிட்டு வந்தோம். அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா பக்கத்தில் வந்து ஒரு பொருட்காட்சி ஒன்று போட்டிருந்தாங்க. ஸோ நேராக வந்து பார்த்திங்கன்னா அந்த பொருட்காட்சிக்கு போயிட்டோம். ஸோ இங்கே பாருங்கள் மேகங்கள் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ க்ளவுட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, கருமேகங்கள் சூழ்ந்துருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ மழை எப்படியும் வந்துடும், வரத்துக்குள்ளே நம்ம நினையாமல் கிளம்பிடணும் அப்படின்றதில் ஒரே இதுவாக இருந்தோம். ஸோ ஆனாலும் எங்களால் மழையிலேருந்து தப்பிக்க முடியல. மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா மழையில் ஃபுல்லாகவே நனைஞ்சிட்டோம். அதன் பிறகு அங்கேருந்து பார்த்திங்கன்னா பஸ்ஸும் கிடையாது. ஆட்டோ பிடிச்சி போகலான்னு பார்த்தா ஆட்டோவும் யாரும் கிடைக்கவே இல்லை. அப்புறம் மழை வந்து கொஞ்சம் விட்டதுக்கப்புறம் ஏதோ ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆட்டோக்காரர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய மனசு பண்ணி சரி ரைட்டு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணார். ஸோ அதுக்கப்புறமேட்டுக்கு அங்கேருந்து நாங்கள் வந்து பார்த்திங்கனாக்கா மழையில் நனைஞ்சிக்கிட்டே தான் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வீட்டுக்கு போனோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க.